அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லா சகோதரருக்குமே. கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க எல்லா சகோதரருமே கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. குரூப்பில் எல்லாரும் போட்டு விடுங்க கண்டிப்பாக. இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, கொஞ்சம் லைட்டாக லைக் பண்ணி விடுங்க சகோதரர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளை வளர்க்குறது எப்படின்னா, நம்ம வந்து சில இங்கிலீஷ் மீடியமில் வந்து 8வது ஒன்றுலேருந்து 8 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து எப்படின்னா 4வது படிக்கும். சில தமிழ் மீடியம் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 3வது படிக்கும். அதனால் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது சாப்பாட்டுலேயோ ஒரு தண்ணியிலேயோ ஒரு குடிக்க போகும்போதோ ஒரு பல்லு விளக்கும் போதோ மனைவிட்டு பேஸ்ட் எடுத்து வைப்பாங்க, ஒரு துண்டு எடுத்து வைப்பாங்க. திடீர்னு அதில் ஒரு சண்டை வரும், அதில் ஒரு பிரச்சனை வரும். அதில் பிள்ளைகள் இருக்கும்போது சண்டை வளர்க்காதீங்க, பிள்ளைகள் இருக்கும்போது பேசாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் இருக்கும்போது என்றைக்குமே கொஞ்சம் மேலே எடுத்துங்க. எந்த சகோதரனும் சரி, எந்த மதத்தை சேர்ந்த சகோதரன் தான் சரி, பிள்ளைகள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சண்டை போட்டாங்க. மனநோய் உண்டாயிரும், படிப்பு ஏறாத பிள்ளைகளுக்கு. பாப்பா அம்மா சண்டை போட்டிருக்காங்களே, அப்பாவும் சண்டை போட்டுருக்காங்களே, டாடி இப்போ பாட்டு ஒரு ரூபா சண்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு மனநோய் உண்டாகி ஏன்னா வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா 2 பிள்ளை வந்து இருந்துச்சு, ஒன்று 6 வயசு பிள்ளை, ஒன்று 9 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளைக்கு மனநோய் உண்டாயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளையோட இது டார்ச்சர் தாங்க முடியாம, வீட்டில் உள்ள கரைச்சல் தாங்க முடியாம அடிக்கிறது, சாராயம் அடிச்சது, உடைக்கிறது, மூஞ்சை உடைக்கிறது, அது வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறது பிள்ளைய, பொண்டாட்டிய. கடைசியில் வந்து அந்த பிள்ளை நினைச்சு ஓடி போயிடுச்சு. இப்படிலாம் ரஷ்யாவில் நடந்துச்சு. அதனால சில நாட்டிலே வெளிநாட்டில் இவ்வளவு மோசம் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இதே ஏகப்பட்ட இடத்துல கணவன் பிரிஞ்சிடறாங்க, மனைவி பிரிஞ்சிடறாங்க. என்ன காரணம்? பிள்ளைகள் வந்து ஒழுங்கான வளர்ப்பு இல்லாதனால, ஒழுங்கான கருதுனா அந்த பிள்ளைகள் பாசம்லாம் போயிருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தாப்பம் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து பாசமா பேசணும், பாசமா அன்பா பேசணும். அந்த பிள்ளைகள்கிட்ட பேசாம இருந்தனால வெளிநாட்டில் இருக்கும்போது என்ன செய்யறோம், நம்ம பாட்டுக்கு இங்கேருந்து போயிடுறோம், இங்கேருந்து போகும்போது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறோம், வந்து ஒரு 5 வருஷம் 4 வருஷம் வாரோம், திடீர்னு வந்து குழந்தை உண்டாக்குறது, அந்த குழந்தை உண்டாக்குறது குழந்தைகிட்ட பேசுறது கிடையாது, குழந்தைகிட்ட பழகுறது கிடையாது. அப்புறம் ஒரு 5 வருஷம் 2 பேர் பார்க்கும்போது பிள்ளைகளை வந்து பேசுறது கிடையாது. அடுத்து வந்து ஒரு 2 வருஷம் பார்க்குறோம், பிள்ளைகள் வந்து எந்த ஒரு அந்த பிள்ளைகள் வந்து பாசமே இல்லாமல் போயிடும். ஏன்னா பிள்ளைகள் வந்து நம்ம வந்து தகப்பன் பாசம் இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் வந்து வளர்ச்சி அதிகமாக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சகோதரர்களுமே கண்டிப்பாக இந்த தகப்பனோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சகோதரர்களுமே தாயோட கண்ட்ரோலில் இருந்தாலும் தகப்பன் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம தகப்பன். ஏன்னா சில பிள்ளைகளை வந்து இப்போ வந்து தகப்பனை வந்து போடா பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன காரணம்? தாய் வந்து ஒரு முறையில் தகப்பனை சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பாப்பா தகப்பன்ட்ட வந்து அப்படி பேசணும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. இப்படி சொல்றதுனால தான் அந்த பிள்ளைகள் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில போயிடுச்சு. அதனால படிப்பு கண்டிப்பா தேவை. 2024லேருந்து 2040க்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லைன்னு வைங்களேன், மோசமான நிலைமை போயிடும். 10வது படிச்சாதான் பாஸ்போர்ட்டே கிடைக்கும். எந்த மதத்தை சேர்ந்த சகோதரனா கண்டிப்பா வந்து படிப்பு கண்டிப்பா தேவை. ஹோம்ஒர்க் படிக்கும்போது அது பிள்ளைகளை படிக்கும்போது கவனிங்க, வாட்ச் பண்ணுங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வீடியோக்கெல்லாம் கண்டிப்பா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.